ஜோதிடத்தில் குரு. இது வானுலகில் ராஜாவின் மந்திரி. இது ஒரு நபரின் ஞானத்தை குறிக்கிறது. இது குருக்கள் அல்லது ஆசிரியர்களையும் குறிக்கிறது. குரு பெண்ணின் ஜாதகத்தில் கணவரை குறிக்கிறது. குரு ஒரு நபரின் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தை குறிக்கிறது. ஒருவர் ஜாதகத்தில் குரு நல்ல இடத்தில் இருந்தால் நல்ல நெறி, நன்னடத்தை, கருணை உள்ளம், ஆன்மீக ஈடுபாடு, தூய சிந்தனை, குழந்தைகள், தனம், ஆன்மீக நாட்டம், துறவு, நீதியை நிலைநாட்டுதல், தர்மம் செய்வதில் நாட்டம் இருக்கும். குரு வலிமை இழக்கும்போது மேற்கண்ட விஷயங்களில் தலைகீழ் நிலைமைகளை உருவாக்குவார். உலக வரலாற்றில் மிகச்சிறந்த தீர்ப்புகளுக்காக புகழப்பட்டவர்கள் அனைவரும் ஜாதகத்தில் குரு வலுப்பெற்றவர்கள்தான். நீதிநெறி பிறழாத நேர்மையான நீதிபதிகளை உருவாக்குபவர் குருதான். ஜாதகத்தில் குரு வலுப்பெற்ற நிலையில் இருக்கும் ஒருவர் மனசாட்சியை மீறி ஒருபோதும் தவறுகளுக்கு துணை போக மாட்டார். வித்தையை சொல்லிக் கொடுக்கும் துறைக்கும் குருவே காரணமாவார். தன்னுடைய பெயரையே குரு என்று கொண்டதனால் தனக்கு தெரிந்த வித்தைகளை சொல்லிக் கொடுக்கும் குருமார்களை உருவாக்குபவரும் குருதான். பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர்களாக, பேராசிரியர்களாக பணிபுரியும் அனைவரும் குருவின் அருள் பெற்றவர்கள்தான். ஒருவர் சொல்லிக் கொடுக்கும் துறையில் சிறப்பாக இருக்கிறார் என்றால் அவர் ஜாதகத்தில் குரு மேன்மையாக இருக்கிறார் என்று அர்த்தம். குருவின் நிறம் பொன் மஞ்சள் என்பதால் பொன்னும் மஞ்சளும் குருவுக்கு உரியதாகிறது. பொன் எனப்படும் தங்கத்துக்கு அதிபதியும் குருவே. உலகெங்கிலும் உள்ள நகைக்கடை நடத்துபவர்கள், தங்கத்தால் பிழைப்பவர்கள், நகை செய்யும் பொற்கொள்ளர்கள் அனைவரும் குருவின் அனுகிரகத்தால் வாழ்பவர்கள். தங்கத்தின் விலையில் வரும் ஏற்றத்தாழ்வு அனைத்தும் குரு பெறும் வலிமையை பொறுத்துதான் இருக்கிறது. ஒருவரை ஆன்மீக வழியில் ஜீவனத்தை அமைத்துக்கொள்ள வைப்பவரும் இவர்தான். ஆலயங்களில் இறைவனுக்கு தொண்டு செய்யும் அர்ச்சகர்கள், திருக்கோயில்களில் பணிபுரிபவர்கள் போன்ற அனைவருக்கும் குரு வலிமையான நிலைகளில் இருக்க வேண்டும். குரு பகவான் தனுசு ராசி மற்றும் மீனம் ராசி ஆகியவற்றை ஆளுகை செய்கிறார் மற்றும் கடகம் ராசியில் உச்சம் பெறுகிறார். மேலும் ஜோதிடம் சம்பந்தமான தகவல்களுக்கு JJ டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.